ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, நியூ டே நியூ ஹோப் டெய்லி டிவோஷன் மூலமாய் இந்த நாளில் கூட உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன? சங்கீதலின் புஸ்தகம் 89 சங்கீதம் 20வது வசனத்தை கூட வாசிக்க கேட்போம். என் தாசனாகிய தாவீதை கண்டுபிடித்தேன், என் பரிசுத்த தைலத்தினால் அவனை அபிஷேகம் பண்ணினேன். அல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, என் தாசனாகிய தாவீதை கண்டுபிடித்தேன். தாவீதை ஆண்டவரே அப்படி பொசஸ் பண்றாரு. என் தாசன், என் பிள்ளை. தாசன் என்ன அர்த்தம்? என் மக, என் பிள்ளை. அல்லேலூயா. தேவ பிள்ளைல ஆண்டவர் தாவீதை கண்டுபிடித்தாராம். அன்னைக்கு சாமுவேல் தீர்க்கதரிசி வீட்டுக்கு வரும்போது ஈசா என்ன செய்வார் அப்படின்னு சொன்னால், ஆமென், எல்லா பிள்ளைகளையும், அந்த 7 பிள்ளைகளையும் கொண்டு வந்து நிறுத்துவார். ஆனால் தாவீதை மறந்துடுவார். ஆமென். அப்படி மறந்தாரோ இல்லை அவன் யூஸ்லெஸ், அவன் படிப்பறிவு இல்லாதவன், ஆடு மேய்க்கிறவன் அப்படி சொல்லி அவரே ஒரு கணக்கு போட்டிருப்பார். ஏன்னா ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்படுகிறவர் மூத்த மகன் இருக்கிறான், திடகாத்திரமாக இருக்கிறான், நல்ல இராணுவத்தில் இருக்கிறான், இவனு தான் இருக்கும் அப்படின்னு நினச்சி. ஆனால் பாருங்க, ஈசாய்க்கு 8 பிள்ளைங்க, ஆனால் 7 பிள்ளைங்க தான் இருந்தாங்க. அவங்களெல்லாம் ஆண்டவர் ரிஜெக்ட் பண்ணிட்டு தாவீதை ஆண்டவர் தெரிந்து கொள்கிறார். இங்க வசனம் சொல்லப்பட்டிருக்கு, என் தாசனாகிய தாவீதை கண்டுபிடித்தேன், என் பரிசுத்த ஸ்தலத்தினால அவனை அபிஷேகம் பண்ணினேன். ஆண்டவர் ஒரு மனுஷனை கண்டுபிடிக்கிறார்னா, தெரிந்து கொள்ளுகிறார்னு சொன்னா சாதாரணமாக இருக்க மாட்டாரு, அவனை அபிஷேகம் பண்ணுவார். ஆடு மேய்க்கிறவனை அபிஷேகம் பண்ணி அரசனாய் மாற்றுகிறவர் தான் நம்ம ஆண்டவர். ஒருவேளை தேவ பிள்ளைகளை என்னை கண்டுகொள்ள யாரும் இல்லை, என்னை நேசிக்க யாரும் இல்லை, என் மேலே அன்பு கூற யாரும் இல்லை, எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை, எனக்கு எல்லா உறவுகள் இருந்தும் அப்பா அம்மா எல்லாம் தான் இருக்கிறாங்க, ஆனால் நான் ஒரு அநாதை போல இருக்கிறேன் அப்படி கலங்கி கொண்டிருக்கீங்களா? உங்களை கண்டு கொள்ளுகிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார். உங்களை கண்டுபிடித்த ஒரு ஆண்டவர் இருக்கிறார். நீங்கள் யோசிக்கலாம், ஆண்டவருக்கு என்ன பிரதை எனக்கு தெரிய போகுது, யார் சூழ்நிலை ஆண்டவருக்கு தெரியலையே, என் நிலைமை ஆண்டவருக்கு தெரியலையே அப்படி நீங்கள் கலங்கி கொண்டிருக்கலாம். உங்களை கண்டுபிடித்த ஒரு ஆண்டவர் இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் நம்மளை எப்படி தான் கண்டுபிடித்திருக்கிறாரா? உபாகம் புஸ்தகம் 32 அதிகாரம் 10வது வசனத்தில் வாசிப்பீங்கன்னா ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்கோம். வாசிக்க கேட்போம். பாழான நிலத்திலும் ஊளையிடுதலில் உள்ள வெறுமையான அவாந்தர வெளியிலும் அவர் அவனை கண்டுபிடித்தார், அவனை நடத்தினார், அவனை உணர்த்தினார், அவனை தமது கண்மணி போல காத்தருளினார். நம்ம வாழ்க்கை அப்படிதான் இருந்துச்சு. பாழான நிலம் போல தான் இருந்துச்சு, அவாந்தரம் போல தான் இருந்துச்சு. எத்தனை அழுக, எத்தனை கண்ணீர், எத்தனை வேதனை. பிசாசின வாழ்க்கை சின்னாபின்னமாக்கி சுக்குநூறாக்கி ஒன்றுத்துக்கும் இல்லாமல் தானே பண்ணா. ஆனால் ஆண்டவர் பாருங்க, அப்படிப்பட்ட சூழ்நிலை நான் கண்டுபிடித்தரான், அவனை நடத்தினார். அல்லேலூயா. அவனை உணர்த்தினார், அவனை தமது கண்மணியை போல காத்தார்னாரா. உங்களை கரம் பிடிச்சு இருக்கிறார். தேவ பிள்ளையில நீங்கள் தனிமையாக இல்லை, நீங்கள் அநாதை போல இல்லை, உங்களை கண்டுபிடித்த ஒரு ஆண்டவர் இருக்கிறார். ஆமேன். வனாந்தரத்தில் கண்டுபிடித்த ஆண்டவர் இருக்கிறார். அவரை நடத்துவார். இதுவரை நடத்தினார்ல, இனியும் உங்களை நடத்த அவர் உண்மையில் அவர் இருக்கிறார். சோர்ந்து பார்க்காதீங்க. அவரை உணர்த்தினார், நான் உன்னை நேசிக்கிறேன், நான் உனக்கு தகப்பனாக இருக்கிறேன், நான் உனக்கு தாயை போல இருக்கிறேன், நான் உனக்கு மூத்த சகோதரன் போல இருக்கிறேன், நான் உனக்கு நல்ல நண்பராக இருக்கிறேன், நான் உனக்கு துணையாக இருக்கும்போது நீ ஏன் கவலைப்படணும், நீ ஏன் கவலைப்படணும்? தேவப்பிள்ளை சோர்ந்து பார்க்காதீங்க. அவர் உங்களை நடத்துவார். அந்த உணர்த்துறார், நான் உனக்கு தகப்பனாக இருக்கிறேன் நீங்கள் சொல்கிறாரு, அதை உணருங்க. அது மாத்திரம் இல்லாமல் கண்மணியை போல காத்தாருனாரா. உங்கள் விரல உங்கள் கண்ணுக்கு நேரம் எடுத்துன்னு போக பார்க்கலாம், ஆட்டோமேட்டிக்காக அந்த இமைகள் மூடுகிறது அல்லவா? எவ்வளோ ஆண்டவர் இயற்கை அவ்வளோ அழகாக படைச்சிருக்கிறார். ஏன்னா நம்ம கண்மணி யாரும் தொட முடியாது. அதே போல் தான் நீங்கள் அவருடைய கண்மணியாக இருக்கீங்களா, அவர் கண்ணுக்குள்ளே இருக்கிறீங்க. அப்போ ஒரு பிசாசு உங்கள் மேலே கை போட முடியுமா? மனுஷர் உங்கள் மேலே கை போட முடியுமா? ஏன் நீங்களே உங்களை வேதனைப்படுத்தணும்னு நினைச்சாலும், உங்களை துன்பப்படுத்தணும்னு நினைச்சாலும் ஆண்டவர் அனுமதிக்க மாட்டார். அல்லேலூயா. அவர் உங்களை கண்டுபிடித்திருக்கிறார். தேவப்பிள்ளையே, யார் என்னை கண்டுகொள்ளுகிற நினைக்காதீங்க. உங்களை கண்டுபிடித்த ஒரு ஆண்டவர் இருக்கிறார். அவர் உங்களோடு கூட இருக்கிறார். அவரை நடத்துவார், கடைசி வரை நடத்துவார். உங்கள் தேவைகளாக சந்திப்பார். உங்களுக்காக ஜீவனை கொடுத்த ஆண்டவர் உங்களை கைவிட்டுவாரா? ஒரு நாளும் கைவிட மாட்டார். தைரியமாக இருங்க. அவர் உங்களை கண்டுபிடித்திருக்கிறார். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். அன்பு தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறோம், உமை ஸ்தோத்திரப்பா. நீர் எங்களை கண்டுபிடித்திருக்கிறீங்கப்பா. அன்றரே பிசாசு எங்கள் வாழ்க்கையை அழிக்கணும்னு நினச்சான். அன்றரே உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம். வனாந்தரத்திலையும் அன்றரே பாலைவனத்திலையும் எங்களை வைத்தான்ப்பா.
ஆனால் நீர் எங்களை தூக்கி எடுத்து கண்டுபிடித்து ஆண்டவரே எங்களை ஆமேன் என்று நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல வற்றாதிருக்கிற நீரற்ற போல எங்களை வைக்கிறீர் அல்லவா, அதற்கு ஆய்வுக்கு நன்றி சொல்கிறப்பா. கண்ணினிமைகளை போல பாதுகாக்கிற கர்த்தர் ஆண்டவரே, இந்த நாளில் அப்படி நீங்கள் காப்பா உண்மையிலவராக இருக்கிறபடி ஆசோத்திரம். இந்த நாள் முழுதும் கரம்பிடித்து நடத்தும் கிருபைக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். மகிமை உமக்கு செலுத்துகிறோம். எல்லா தீங்குக்கும் விலக்கி காத்துக்கிறோம். மகிமை உமக்கு செலுத்துகிறேன் இயேசுவின் மூலம் ஜெபக்கேள் பிதாவே, ஆமென். நீங்க கர்த்தரால கண்டுபிடிக்கப்பட்டவர்கள். தைரியமா போங்க. God bless you.